Tamil News. வணக்கம். டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்கும் யோசனைக்கு பூரணமான ஆதரவை அளிப்பதாக தீர்மானித்துள்ள டெலோ அனைத்து தரப்புகளினதும் ஆதரவு அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளது. டெலோவின் தலைமைக்குழு கூட்டம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. கலந்துரையாடலின் இறுதியில் டெலோவின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையிலும் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ள சூழ்நிலையிலும் காலத்தின் தேவையை கருத்திற்கொண்டும் அதற்கு ஆதரவளிப்பதாக தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது வேட்பாளர் கோரிக்கையானது வெற்றியளிப்பதற்கு தமிழ் தேசிய தரப்பில் இருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் என்ற விடயத்தினை முன்னிறுத்துவதற்கான அவசியத்தையும் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து கட்சிகளையும் ஏனைய தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் முயற்சிக்கு தமது பூரணமான ஆதரவினையும் ஒத்துழைப்பினையும் வழங்குவது எனவும் தீர்மானித்துள்ளதாகவும் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பேசும் மக்களில் 60% வாக்குகளை பெறவல்ல ஒரு நபர் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி விசுவமடுவில் வைத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்ததோடு இலங்கையின் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது இன விகிதாசார அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்து ஜனாதிபதி ஒருவரை தீர்மானிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ஒருவரை தென்னிலங்கை மக்கள் தீர்மானித்து வெற்றி பெற செய்ய முடியும் என்பது யதார்த்தமாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கினை மையப்படுத்தி ஒருவரை போட்டியிட செய்வதற்கு முயற்சிக்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் 60% வாக்குகளை பெறவல்ல ஒருவர் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்று கருதுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொது வேட்பாளர் விடயத்தினை தான் ஆதரிக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு மாற்றுத் திட்டம் ஏதேனும் இருந்தால் முன்வைக்கவும், அன்றேல் பொருளாதார பரிமாற்ற சட்டத்திற்கு ஆதரவு வழங்குங்கள் என்று அனைத்து கட்சிகளிடமும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியதன் பின்னர் பிரதமர் பதவியை ஏற்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பிரதாய முறைப்படி சஜித் பிரேமதாசவிடம் கோரினார். ஆனால் அதற்கு அவர் முன்வரவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர்கள் ரணசிங்க பிரேமதாசவோ ஜே.ஆர். ஜயவர்தனவோ இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டிருக்க மாட்டார்கள். அதுதான் உண்மையான ஐக்கிய தேசிய கட்சியின் போக்காகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பொறுப்பை ஏற்பதற்கு பயந்து ஜேவிபியும் தப்பி சென்றுள்ளது. அவர்களில் யாரிடமும் தீர்வு இருக்கவில்லை. பழமையான அரசியலை மேற்கொண்டு பொய்யாக நடக்கும் இவர்களிடம் தீர்வு இருக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். என்னிடம் தீர்வு இருந்ததால் பயமின்றி பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். முன்னர் கூறியது போல $3 பில்லியன் கிடைத்தால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என அறிந்திருந்ததால் அதற்கேற்ப செயற்பட்டேன். இந்தியாவிடமிருந்து முதல் கடனை பெற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் முஸ்லிம் மக்களின் பெரும்பான்மையான வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவிற்கே கிடைக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பொதுஜன பெரமுனவிற்கு 69 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. அந்த தொகையை விட ஒரு வாக்கையேனும் அதிகமாக ரணில் விக்ரமசிங்க இந்த முறை பெற்றுக்கொள்வார் என்றும் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாகுவது உறுதியாகிவிட்டது. அவரால் மட்டுமே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் வைத்துக்கொண்டு எமது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவித்தால் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகும் என்று பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜனாதிபதியாகவே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தோம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் நவம்பர் மாதத்துடன் நிறைவடையும். அடுத்த ஜனாதிபதி பதவிக்கு தற்போதைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதாக நாங்கள் அவருக்கு வாக்குறுதி வழங்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். சிறந்த கொள்கை திட்டம் உள்ள தரப்பினருடன் கூட்டணி அமைப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். எம்மிடம் வேட்பாளர்கள் உள்ளனர், அவர்களில் ஒருவர் களமிறக்கப்படுவார் என்றும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பலத்த மழையுடனான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளதோடு 5 பேர் காணாமல் போயுள்ளனர். ரத்னபுரி எலப்பாத்த பகுதியில் வெள்ள நீரில் மூழ்கி பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதோடு அயகம தும்பர பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவரும், கிரியல்ல பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததிலும் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அதேபோன்று அவிசாவளை புவக்பிட்டிய எலிஸ்டன் தோட்ட பகுதியில் வீடு ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 78 வயதான தந்தை, 36 வயதான மகள் மற்றும் 7 வயதான பேத்தி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே அவிசாவளை ஹேவா இன்ன பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் 11 வயதான சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை மாத்தரை தொய்யந்தர பல்லேவல பகுதியில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 20 மற்றும் 27 வயதுடைய இருவர் உயிரிழந்துள்ளதோடு காயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்பிட்டி நுரைச்சோலை இலந்தையடி பகுதியில் இயந்திர படகு மூலம் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவரின் இயந்திர படகு அலையில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த 33 வயதான ரணில் பெர்னாண்டோ எனும் இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளிலும் 150 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இவ்வாறு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடற்றொழிலுக்கு செல்ல வேண்டாம் என கொழும்பு மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கு கடற்றொழில் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. இதே நேரம் மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கட்டட நிர்மாண கொள்கையின் தவறுகள்தான் தற்போதைய அனர்த்தங்களுக்கு காரணம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குர்நாகலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது நாட்டில் கடுமையான மழையுடனான காலநிலை காணப்படுகின்றது. அது இயற்கையின் சுபாவம். ஆனால் அந்த காலநிலை காரணமாக மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. மரணங்கள் நிகழ்வதற்கும் அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கும் காலநிலை காரணமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை காலமும் தவறான கொள்கையுடன் முன்னெடுக்கப்பட்ட நிர்மாணங்களின் அடிப்படையிலேயே இந்த மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே நாட்டில் கட்டட நிர்மாணங்கள் உள்ளிட்ட அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பில் கொள்கை ஒன்று வகுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் மழை வீழ்ச்சி அதிகமாக பெறும் பகுதிகளை அடையாளம் காண முடியும். அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு முன்னதாகவே பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இலங்கையில் வானத்தை பார்த்து மழை வரும் என்றும் மழை பெய்ததன் பின்னர் அதிகமாக மழை பெய்துவிட்டது என்று கூறும் நிலைமையே இருக்கின்றது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான டிபிசியின் தமிழ் காலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் டிபிசியின் தமிழ் மாலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.